மன்னவன் இயேசுவின் பொன்மொழி நடந்திட அன்பினில் வாழ்ந்திடுவோம், இறை அன்பினில் வாழ்ந்திடுவோம். இதயங்கள் இணைக்கும் அன்புக்கு இணையாய் பூமியில் ஒன்றுமில்லை. இதயங்கள் இணைக்கும் அன்புக்கு இணையாய் பூமியில் ஒன்றுமில்லை. இறைவழி வாழ்ந்திடும் முறை இது தெரிந்தால் பகைமை தொல்லையில்லை. பிரிந்திடும் சுயநலவேர்களை அறுப்போம், புது வழி படைத்திடுவோம். பிரிந்திடும் சுயநலவேர்களை அறுப்போம், புது வழி படைத்திடுவோம். நாம் இறை வழி வாழ்ந்திடுவோம். மகிழ்வினை விதைத்திட மனங்களை உயர்த்திட உறவினராய் வருவோம். மன்னவன் இயேசுவின் பொன்மொழி நடந்திட அன்பினில் வாழ்ந்திடுவோம், இறை அன்பினில் வாழ்ந்திடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யார் முன் நான் அஞ்சு நடுங்க வேண்டும்? என் பகைவர்கள் என்னை தாக்கும்போது அவர்களே இடறி விழுந்தார்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திற்கு நம்மையும் நம் குடும்பங்களையும் அர்ப்பணம் செய்து ஜெபிப்போமாக. அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, நன்மையானவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன.
இவ்வாறு உமது ஏவுதலினால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் உமது வழி நடத்துதலால் அவற்றையே நாங்கள் நிறைவேற்றவும் உம்மை வேண்டுவோருக்கு கனிவுடன் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மலை மேல் ஆண்டவர் திருமுன் வந்து நில். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 9 மற்றும் 11 முதல் 16 முடிய. அந்நாட்களில் எலியா அங்கிருந்து குகைக்கு வந்து அதில் இரவை கழித்தார். அப்போது ஆண்டவர், வெளியே வா, மலை மேல் என் திருமுன் வந்து நில், இதோ ஆண்டவராகிய நான் கடந்து செல்ல இருக்கிறேன் என்றார். உடனே ஆண்டவர் திருமுன் பெரும் சுழல் காற்று எழுந்து மலைகளை பிளந்து பாறைகளை சிதறடித்தது. ஆனால் ஆண்டவர் அந்த காற்றில் இல்லை. காற்றுக்கு பின் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்திலும் ஆண்டவர் இருக்கவில்லை. நிலநடுக்கத்திற்கு பின் தீ கிளம்பிற்று. தீயிலும் ஆண்டவர் இருக்கவில்லை. தீக்கு பின் அடக்கமான மெல்லிய ஒலி கேட்டது. அதை எலியா கேட்டவுடன் போர்வையினால் தம் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையின் வாயிலில் நின்றார். அப்பொழுது எலியா, நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று ஒரு குரல் கேட்டது. அதற்கு அவர், படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் மீது நான் பேரார்வம் கொண்டவனாய் இருந்து வருகிறேன். ஆனால் இஸ்ரேல் மக்கள் உமது உடன்படிக்கையை உதறிவிட்டனர். உம் பலிபீடங்களை தகர்ந்து விட்டனர். உம் இறைவாக்கினரை வாளால் கொன்றுவிட்டனர். நான் ஒருவன் மட்டுமே எஞ்சி இருக்க என் உயிரையும் பறிக்க தேடுகின்றனர் என்றார். அப்போது ஆண்டவர் அவரிடம், நீ வந்த வழியே திரும்பி தமஸ்கு பாலைநிலம் நோக்கி செல். அவ்விடத்தை அடைந்தவுடன் அசாவேலை சிரியாவுக்கு மன்னனாக திருப்பொழிவு செய். நிம்சியின் மகன் ஏகூவை இஸ்ரேலுக்கு அரசனாக திருப்பொழிவு செய். ஆபேல் மெகோலாவை சார்ந்த சாப்பாற்றின் மகன் எலிசாவை உனக்கு பதிலாக இறைவாக்கினராக அருள்பொழிவு செய் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவேன். ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவேன். ஆண்டவரே, நான் மன்றாடும்போது என் குரலை கேட்டருளும். என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு பதிலளித்தருளும். புறப்படு, அவரது முகத்தை நாடு என்றது என் உள்ளம். பல்லவி. ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவேன். ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவேன். உமது முகத்தை எனக்கு மறைக்காதிரும். நீர் சினம் கொண்டு அடியேனை விலக்கிவிடாதிரும். நீரே எனக்கு துணை. என் மீட்பராகிய கடவுளே, என்னை தள்ளிவிடாதிரும். பல்லவி. ஆண்டவரே உமது முகத்தை நாடுவேன். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள். உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. பல்லவி. ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவேன். Hallelujah, 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 Hallelujah. Hallelujah, Hallelujah. வாழ்வின் வார்த்தையை பற்றிக் கொள்ளுங்கள். உலகில் ஒளிரும் சுடர்களாக துலங்குவீர்கள். Hallelujah, 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 Hallelujah.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 27 முதல் 32 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. உங்கள் வலக்கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எரியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. உங்கள் வலக்கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை உங்களிடமிருந்து வெட்டி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்திற்கு செல்வதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. தன் மனைவியை விலக்கி விடுகிறவன் எவனும் மனவிலக்குச் சான்றிதழை கொடுக்கட்டும் என கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எவரும் தம் மனைவியை பரத்தமைக்காக அன்றி வேறு எந்த காரணத்திற்காகவும் விலக்கிவிடக்கூடாது. அப்படி செய்வோர் எவரும் அவரை விபச்சாரத்தில் ஈடுபடச் செய்கின்றனர். விலக்கப்பட்டோரை மணப்போரும் விபச்சாரம் செய்கின்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பு உள்ளங்களே, நீ எங்கே என்ன செய்கிறாய்? ஆண்டவர் எலியாவை நோக்கி நீ இங்கே என்ன செய்கிறாய் என்கிற கேள்வியை எழுப்புகிறார். எலியா ஆண்டவருடைய பார்வையிலிருந்து, இஸ்ராயல் மக்களுடைய பார்வையிலிருந்து தன்னை முழுவதுமாக காத்துக்கொள்வதற்காக ஒரு குகைக்குள் சென்று அவர் அதிலே ஒளிந்து கொள்கிறார். ஏனென்றால் இஸ்ராயல் மக்கள் இறைவாக்கினர்களை கொல்லக்கூடியவர்களாக, அவர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடியவர்களாக மாறிவிடுகிறார்கள். அப்பொழுது அவர்களிடமிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக எலியா ஒரு குகைக்குள் சென்று பதுங்கிக் கொள்வதை பார்க்கிறோம். ஆண்டவர் எலியாவை தேடி வருகிறார். அப்போ நாம் உணர்ந்து கொள்ளுகின்ற செய்தி என்னவென்று பார்க்கும்போது, கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு டாஸ்க் வச்சிருக்கிறார், ஒரு இலக்கை வைத்திருக்கிறார். அந்த இலக்கு நிறைவேறும் வரை நம்மை அவர் தூண்டி எழுப்பிக் கொண்டே இருக்கிறார், நம்மை தட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறார், நம்மை ஊக்கப்படுத்துகிறார், உற்சாகப்படுத்துகிறார், நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறார். அந்த டாஸ்க் நிறைவேறணும். மனிதர்களாக பிறந்திருக்கிற நாம் ஒவ்வொருவருமே இந்த உலகத்தில் ஏன் பிறந்திருக்கிறோம், ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எதை செய்ய கடவுள் நம்மை இந்த உலகத்தில் படைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளும் போதுதான் அந்த டாஸ்கை நோக்கி நாம ஒவ்வொரு நாளும் விரைந்து கொண்டே இருப்போம். என் அன்பிற்குரியவர்களே, சோர்ந்து போக மாட்டோம், தளர்ந்து போக மாட்டோம், இது எனக்கு வேண்டாம் என்று புறக்கணிக்க மாட்டோம். நமக்குள் எப்பொழுதும் புது புது உற்சாகம் பிறந்து கொண்டே இருக்கும். கடவுள் எலியாவிடத்திலே சென்று அவர் இவ்வாறு கேட்கிறார், நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? வெளியே வா, வெளியே வா, மலை மேல் ஆண்டவருடைய திருமுன்னிலையில் நீ வந்து நில், நான் உன்னை கடந்து போகப் போகிறேன். அப்பொழுது எலியா சொல்லுகிறார், ஆண்டவரே, எனக்கு அச்சமாக இருக்கிறது, வெளியே வருவதற்கு பயமாக இருக்கிறது, இஸ்ராயல் மக்கள் என்னை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், ஒருவேளை அவருடைய கையில் நான் கிடைத்தால் என்னை கொன்று விடுவார்கள். பாருங்க,
உமது உடன்படிக்கையை இஸ்ராயேல் மக்கள் உதறிவிட்டார்கள். உம் பலிப்பீடங்களை அவர்கள் தகர்த்து விட்டார்கள். உம் இறைவாக்கினரை வாளால் கொன்று விட்டார்கள். நான் மட்டும்தான் எஞ்சி இருக்கிறேன். என்னையும் அவர்கள் கொன்றுவிட தேடுகிறார்கள். எனவே நான் இந்த இடத்திலே பத்திரமாக ஒளிந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், அது இல்ல உன்னுடைய வேலை, எழுந்து வா, வெளியே வா. இதோ ஆண்டவராகிய நான் உன்னை கடந்து செல்ல இருக்கிறேன் என்று சொல்லி சுழல் காற்று வீசுகிறது. மலைகள் அப்படியே பெயர்ந்து அந்த இடத்தில் பாறைகள் எல்லாம் சிதறடிக்கப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் அதில் இல்லை, அந்த காற்றில் இல்லை. பிறகு நிலநடுக்கம் ஏற்படுகிறது, அந்த நிலநடுக்கத்திலும் இல்லை. தீ கிளம்புகிறது, தீயிலும் ஆண்டவர் இல்லை. பிறகு அடக்கமான மெல்லிய ஒளி ஒன்று கேட்கிறது. அப்பொழுது அந்த ஒளியின் வழியாக ஆண்டவர் கடந்து போவதை எலியா உணர்ந்து கொள்ளுகிறார். உடனடியாக ஆண்டவருடைய குரலொலி எலியாவுக்கு கேட்கிறது. எலியா, அசாவேலை நீ திருப்பொழிவு செய், ஏகுவை நீ அரசனாக திருப்பொழிவு செய், பிறகு உனக்கு பின்பாக எலிசாவை நீ அருட்பொழிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவருக்கு கொடுத்திருக்கிற அந்த கட்டளையை, அவருக்கு கொடுத்திருக்கிற அந்த கடமையை செய்யும் பொருட்டு தூண்டி எழுப்புவதை பார்க்கிறோம். பிறகு எலியாவும் ஊக்கம் பெற்று தன் பணியை தொடர்வதற்காக புறப்படுகிறார். நம் வாழ்க்கையும் கூட அப்படிதான். பல நேரங்களில் நாம் சோர்ந்து போகும்போது, தளர்ந்து விழும்போது, இது எனக்கு வேண்டாம் என்று புறக்கணிக்கும் போது கடவுள் நம்மை தூண்டி எழுப்புகிறார், நம்மை தட்டி கொடுக்கிறார், ஊக்கப்படுத்துகிறார். அன்பிற்குரியவர்களே, சமீபத்தில் ஒரு தம்பதியர் என்னை பார்க்க வந்தார்கள். அந்த தம்பதியர்களில் தன்னுடைய கணவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக முடக்குவாதமானது நெருங்கி கொண்டிருக்கிறது என்று மருத்துவர்கள் ஆலோசனை சொன்னார்களாம். இதனால் அந்த ஜாயிண்ட் எல்லாம் பயங்கரமாக வலிக்குது. முட்டியினுடைய ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் அவருக்கு வலிப்பதற்கு ஆரம்பிக்கிறது. சரியாக அவரால் வேலைக்கு செல்ல முடியவில்லை, பணியை செய்ய முடியவில்லை, உடம்பெல்லாம் வலி. அந்த மனைவி மிகுந்த வேதனையோடு அவரை அழைத்து கொண்டு வந்து என்னிடத்தில் பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த மனைவி சொன்ன வார்த்தைகள் நிச்சயம் ஒரு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தருவதாகவே அமைந்திருந்தது. இந்த இறை வார்த்தையோடு மிகுந்த தொடர்புடையதாகவே நான் பார்க்கிறேன். ஆம், அந்த மனைவி சொன்னால், என் கணவருக்கு மருத்துவர் இப்படி சொல்லிவிட்டார், ஆனாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது ஃபாதர். தினந்தோறும் நான் அவரை விடியற்காலையில் எழுப்புகிறேன், அவருடைய உடலுக்கு எண்ணெய் பூசுகின்றேன், அவரை வெந்நீரினால் குளிப்பாட்டி கொஞ்சம் தூரம் நடக்க வைத்து விட்டு வருகிறேன். நிச்சயம் என் கணவர் குணமடைவார், அவருடைய உடல் உறுப்புகள் எல்லாம் சீராக இயங்கும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. தினந்தோறும் நான் இதை செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய கணவருக்காக கொஞ்சம் ஜெபியுங்கள் ஃபாதர் என்று சொன்னார். அன்பிற்குரியவர்களே, இப்படிதான் கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிற அந்த டாஸ்கை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரே இடத்திலே தங்கிவிடக்கூடாது. நாம் எல்லோரும் குட்டை நீர்களைப் போல ஒரு இடத்தில் தேங்கிவிடக்கூடாது. மாறாக நதியை போன்று, ஆற்று நீரை போன்று ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த உலகத்தில். இறுதியான செய்தி, நற்செய்தியிலிருந்து ஆண்டவர் இயேசு தூய்மையான உள்ளம் படைத்தவர்களாய் நாம் வாழ வேண்டும். நம்முடைய உடலானது பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதில் விபச்சாரத்திற்கு இடமே இல்லை என்பதுதான் ஆண்டவருடைய வார்த்தையாக அமைந்திருக்கிறது. இந்த உடலை நாம் தூய்மையானதாய் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம், இது கடவுளுக்கு சொந்தமான ஆலயம். இதில் விபச்சாரத்திற்கோ இச்சைகளுக்கோ இடமில்லை எனும் உணரும்போது தூய ஆவியானவர் குடிகொண்டிருக்கிறார், நம்முள் இறைவன் இருந்து செயலாற்றுகிறார் என்கிற உணர்வோடு இந்த தெய்வீக பலியில் இணைந்து ஜெபிப்போம். இறை ஆசிரை பெற மன்றாடுவோம். ஆமீன். காணிக்கை தர நான் வருகின்றேன், கனிவுடன் என்னையும் ஏற்றிடுவாய். காணிக்கை தர நான் வருகின்றேன், கனிவுடன் என்னையும் ஏற்றிடுவாய்.
உள்ளதெல்லாம் தர வந்தோம், உவப்புடன் ஏற்றிடுவார். உடைமையெல்லாம் உன்பரி பொருளாய் ஆற்றிடுவார். இறைவா இறைவா ஏற்றிடுவாய், இறைவா இறைவா ஏற்றிடுவாய். பலி பலி பொருளாய் ஆக்கிடுவாய். காணிக்கை தர நான் வருகின்றேன், கனிவுடன் என்னையும் ஏற்றிடுவாய். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இரக்கத்துடன் எங்கள் பணியை கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாகி எங்கள் அன்பை வளர்ப்பதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவிழமானி. ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன, மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானக தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதா: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதா, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர் தெழுமிது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். முதரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே.
எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். இதயத்தாகம் நீ, இருளின் தீபம் நீ, உதய காலம் நீ, உறவின் பாலம் நீ. தள்ளாடினான் கடுமாறினேன், கண்மூடினான் வழிமாறினேன். தீராத துன்பங்களில் நீ தாயாகி தாலாட்டினான். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். கடவுள் அன்பாயிருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நலமளிக்கும் உமது செயல் எங்களை தீய நாட்டங்களிலிருந்து விடுவிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவை எங்களை நேரிய வழியில் நடத்திச் செல்ல கனிவுடன் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய
ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரியோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஆண்டவருடைய சந்நிதி அனுதினமும் நம் வாழ்வினுடைய நிம்மதி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதமாய் இந்த நற்கருணையில் பிரசன்னமாகும் போது அவரோடு நாம் இணைந்திருக்கிறோம் என்றால், திராட்சை கிளைகள் எவ்வாறு பலனை கொடுக்கிறதோ, நல்ல மரம் எப்படி நற்கனிகளை தருகிறதோ, அதுபோன்று நம் வாழ்வும் இந்த உலகத்தில் நற்பயனை விளைவிப்பதாக, நற்கனியை தருவதாக, நல்லவர்களாக இந்த உலகத்தில் நம்மை சாட்சியாக நிறுத்துகிறது. எனவே இறைவனிடத்தில் மீண்டும் மீண்டுமாய் நாம் முழந்தாளிடும் போது, தாழ்ந்து பணிந்து குனிந்து வணங்கும் போது, ஆண்டவர் நம்மை மேன்மேலும் உயர்த்துகின்றார். நிலையான பேரின்பத்தை நமக்கு தர அவர் நாள்தோறும் நம்மை வழிநடத்துகிறார், பாதுகாக்கின்றார். என் அன்பிற்குரியவர்களே, அற்புதமான திருப்பாடல் வரிகள் 131. ஆண்டவரே, என் உள்ளத்தில் இருமாப்பு இல்லை, என் பார்வையில் செருக்கு இல்லை. எனக்கு மிஞ்சின அரிய பெரிய செயல்களில் நான் ஈடுபடுவதில்லை. மாறாக என் நெஞ்சம் நிறைவும் அமைதியும் கொண்டுள்ளது. தாய்மடி தவழும் குழந்தை என என் நெஞ்சம் என்னகத்தே அமைதியாய் உள்ளது. இஸ்ரவேலே, இப்போதும் எப்போதும் ஆண்டவரையே நம்பியிரு. அழகான ஆழம் நிறைந்த வாக்குதத்தமான வார்த்தைகள் என் அன்பிற்குரியவர்களே. இந்த இறை வார்த்தைகள் என்னுடைய உள்ளத்தில் இருமாப்போ செருக்கோ ஆணவமோ அகங்காரமோ திமிர் பிடித்த எண்ணமோ ஈகோவோ இல்லை என்று சொல்லுகிறது இறை வார்த்தை. அப்படி இருக்கும் போதுதான் நம்முடைய உள்ளத்தில், அன்பிற்குரியவர்களை பாருங்க, அமைதியும் நிறைவான நெஞ்சமும் நமக்கு கிடைக்கும். அப்படி இல்லை என்றால் நம் மனம் ஈடுபாடு அற்று வெறுப்புணர்வுகளோடு, கசப்பான உணர்வுகளோடு, புண்பட்ட இதயத்தோடு, அனுதினமும் ஏதோ ஒன்றை இழந்த ஒரு வெறுப்புணர்வோடுவே இருந்து கொண்டிருக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த மாதத்தில் கடவுளோடு இணைந்திருப்பதில் மகிழ்ச்சி கொள்வோம். கடவுளோடு இணைந்திருப்பதே நம் வாழ்விற்கு அர்த்தம் கொடுக்கும் என்பதை உணர்ந்து கொண்டவர்களாய், இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தால் என்கிற பாடலை பாடி செபிப்போமாக. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை
மறந்திடாதிருக்கையில் சிலுவையிலே அவர் மறந்திடாதிருக்கையில் சிலுவையிலே அவர் மறித்து தொங்கிடும் காட்சி மனதில் இல்லாதோ இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை. ஒரு அன்பான சகோதரர் என்னோடு பேசிக் கொண்டிருந்தார். ஃபாதர், நான் ஒரு இலங்கை வாழ் தமிழன், இந்து சமயத்தை சார்ந்தவன். என்னுடைய மனைவி நல்ல ஒரு கத்தோலிக்க மதத்தை சார்ந்தவன். இறைவன் மீது அதீத நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்டிருந்தவன். அந்த மனைவி நாள்தோறும் ஆலயத்திற்குள் சென்று ஜெபித்து விட்டு வருவது வழக்கம். அன்னை மரியாளை அவள் சிக்கன பிடித்துக் கொண்டிருந்தாள். காலங்கள் போனது. நானும் கூட அந்த இயேசுவை அறிந்து கொண்டேன். அந்த இயேசுவினுடைய மகத்துவத்தை உணர்ந்து கொண்டேன். இயேசுவின் இருதயத்திலிருந்து வருகின்ற இரக்கத்தை உணர்ந்து கொண்டேன். உண்மையாலுமே அந்த இரக்கமே என்னை வாழ்வித்துக் கொண்டிருக்கிறது ஃபாதர் என்று சொல்லி கடவுளுக்கு நன்றி சொல்லினார். அதே வேளையில் நான் எப்படி இந்து மதத்திலிருந்து மாறி கிறிஸ்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனோ, மரியாள் எனக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கிறாள் என்று உணர்ந்து கொண்டிருக்கிறேனோ, ஆனால் என் மனைவி இப்பொழுது சாய்பாபாவை வணங்கிக் கொண்டிருக்கிறார். இந்து மதத்திற்கு அவள் சென்று விட்டால் மிகுந்த துயரமாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது. கிறிஸ்தவ விசுவாசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக புறக்கணித்துக் கொண்டே போகிறார். என்னுடைய மனைவிக்காக ஜெபியுங்கள் ஃபாதர் என்று சொல்லி அவர் வேதனைப்பட்டார். அன்பு உள்ளங்களே, இன்றைக்கு பல குடும்பங்களில் இப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது. கடவுள் முன்பாக கொண்டு வருவோம். நம்முடைய குடும்பத்தில் சமாதானம் வர, நம் குடும்பத்தில் நிம்மதி இருக்க, நம் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்பட இயேசுவின் அன்பை நாம் என்றென்றும் மறவாமல் இந்த உலகத்தின் சாட்சியாக வாழ ஜெபிப்போமாக. அளவில்லா அன்பு, அதிசய அன்பு, ஆழம் அகலம் நீளம் எல்லை காணா அன்பு, கலங்கமில்லா அன்பு, கருணை சே அன்பு, கலங்கமில்லா அன்பு, கருணை சேரன்பு, கல்வாரி மலையெங்கும் கதறிடும் அன்பு, இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை. இப்பேற்பட்ட இரண்டு நிலைப்பாடு கொண்டிருக்கிற குடும்பங்களில் பல நேரங்களில் சிக்கல்களும் பிரச்சனைகளும் பூசல்களும் சண்டை சச்சரவுகளும் ஒவ்வொரு நாளும் எழும்பிக் கொண்டே இருக்கிறது. கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்வது என்று தெரியாத புரியாத நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, நீரே மனமிறங்கி உம்முடைய பேரன்பினால் அவர்களை ஆட்கொண்டு நல்லதொரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ அவர்களுடைய வாழ்வில் நிம்மதியை தாரும், மன நிறைவை தாரும், உள்ளத்தில் மகிழ்ச்சியை தாரும் என்று உம்மை நோக்கி இறைஞ்சு வேண்டி மன்றாடி உருக்கத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா, உருக்கத்தோடு மன்றாடுகிறோம். எனக்காக மனுவூர் தரித்த நல்லன்பு, எனக்காக தன்னையே உணவாக்கும் அன்பு, எனக்காக பாடுகள் ஏற்ற பேரன்பு,
எனக்காக பாடுகள் ஏற்ற பேரன்பு, எனக்காக உயிரையே தந்த தேவன்பு. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை. அன்பு உள்ளங்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திடம் நம்மையும் நம் குடும்பங்களையும் அர்ப்பணம் செய்தவர்களாய் உன்னத இறை ஆசீரை பெற உருக்கத்தோடு ஜெபிப்போமாக. ஓ இயேசுவின் திரு இருதயமே, ஓ இயேசுவின் திரு இருதயமே, இன்று எங்கள் குடும்பத்தை உமக்கு சொந்தமாக்கிக் கொண்டு உமது அன்பின் இருப்பிடமாக தேர்ந்து கொண்டீர். எங்கள் குடும்பத்தின் மீது உமது இரக்கம் மிகுந்த அன்பை பொழிந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இன்று முதல் நீரே எங்கள் குடும்பத்தின் அரசராகவும் தலைவராகவும் உற்ற நண்பராகவும் இருப்பீராக. உமது அன்பின் பராமரிப்பால் எங்களை காப்பாற்றி வழி நடத்தியருளும். எங்கள் குடும்பத்தால் உமக்கு மகிழ்ச்சியும் ஆறுதலும் உண்டாவதாக. எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் அனைத்திலும் உமக்கும் உமது பத்தினியாகிய திரு அவைக்கும் கீழ்ப்படிந்து உமது இதயத்திற்கு ஏற்ற நண்பர்களாக வாழ எங்களுக்கு ஏராளமான அருட்கொடைகளை தாரும். நாங்கள் விசுவாசத்தில் வளரவும் நம்பிக்கையில் வளரவும் என்றும் அன்பில் வாழவும் எங்களை ஆசீர்வதித்து அரவணைப்பீராக. எங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான புண்ணியங்களான தாழ்ச்சி, சாந்தம், பொறுமை முதலிய நற்பண்புகளில் நாங்கள் சிறந்து விளங்கி மன ஒற்றுமையும் சமாதானமும் பெறுவோமாக. எங்கள் வீட்டில் உள்ள அனைவரும் என்றும் இயேசுவின் திரு இருதயத்தையும் மரியாளின் மாசற்ற இருதயத்தையும் அன்பு செய்து வருவோம் என வாக்களிக்கின்றோம். மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவருடைய மகிமையில் நாமும் பங்கு பெறுவோம். சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்தையாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. ஆமென். மன்றாடுவோமாக.
இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவின் அன்பை நம்முடைய அன்றாட வாழ்வில் உணர்ந்து வாழ சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. எல்லாம் உமக்காக. இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. இந்த சிந்தனை சொல்லனைத்தும் எந்த செயல்கள் ஒன்றும், எந்த சிந்தனை சொல்லனைத்தும் எந்த செயல்கள் ஒன்றும், எந்த உடல் பொருள் ஆவி மற்றும் எந்த உடல் பொருள் ஆவி மற்றும் உங்கள் அதிமிக மகிமைக்கே எல்லாம் உமக்காக. இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் ரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.